வணக்கங்க. 12 வயசுக்கு மேலே உங்கள் குழந்தைங்க எதையும் உங்கள்கிட்ட மறைக்காமல் பேசணும்னா அதுக்கு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில வழிமுறைகளை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. டீனேஜ் வயசில் குழந்தைகளுக்கு ஒரு ப்ரைவசி தேவைப்படுறது இயல்பு தாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அது ஒரு ஆபத்தான போக்குங்க. ஒரு காலத்தில் அம்மா அம்மானி உங்களையே சுற்றி வந்த குழந்தை இப்போ உங்களை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கும். சின்ன வயசில் பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தாலும் கதை கதையாக சொல்லியிருப்பா. இப்போ அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் உங்களால் எடுக்க முடியறதில்ல. என்னடா நடந்ததுன்னு சொன்னால் ஒன்றுமில்லை. எங்கடா போனேன்? வெளியே போனேன். யார் கூட போனேன்? ஃப்ரெண்ட்ஸு கூட போனேன். ஃப்ரெண்ட்ஸ்னா யாரு? ஃப்ரெண்ட்ஸு சும்மா போலீஸ் மாதிரி விசாரிச்சுக்கிட்டு இருக்காதுங்க. இப்படி பொத்தாம்பதுவான பதில்களை சொல்லி எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைக்க ஆரம்பிக்கிறான்னா உங்களுக்கு கண்டிப்பாக வருத்தம் இருக்காங்க. அவன் யார் கூட பழகிறான், அவன் என்ன நினைக்கிறான், அவன் மனசில் என்னென்ன பயம்லாம் கிடக்குது, அவன் வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் ஒரு பெற்றோர் தெரிஞ்சுக்கிட்டாதானாங்க அவனுக்கு வழிகாட்ட முடியும். ஆனால் இந்த முக்கியமான வாழ்க்கை கட்டத்தை தான் நண்பர்கள் எடுத்துக்கிறாங்க. நண்பர்கள் மட்டுமல்ல, பல குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அந்த இடத்த சோசியல் மீடியா எடுத்துடுது, இன்டர்நெட் எடுத்துடுது. சில நேரங்களில் தவறான மனிதர்களும் அவங்க வாழ்க்கையில் நுழையலாங்க. இது எப்போ குழந்தை உங்கள்கிட்ட மனம் விட்டு பேச ஆரம்பிக்குது அப்போ தான் கண்டுபிடிக்க முடியுங்க. அந்த குழந்தைக்கு வழிகாட்ட முடியும், பிரச்சனைகளில் சிக்காமல் காப்பாற்ற முடியும். ஆக இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் டீனேஜ் பருவத்தில் இருக்கிற உங்களுடைய குழந்தைகளை எப்படி வெளிப்படையாக உங்கள்கிட்ட சுதந்திரமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தை உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு செய்தியை சொல்ல வரும்போது உடனே தீர்ப்பு சொல்லி அதை க்ளோஸ் பண்ண பார்க்காதுங்க. திறந்த மனதோடு அதை கேளுங்க. உங்கள் 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் உங்கள்கிட்ட என் ஃப்ரெண்டு என்கிட்ட இப்போல்லாம் பேச மாட்டேங்கிறாமா அப்படி சொல்லி வருத்தமாக சொல்கிறான்னு சொன்னால் நீ ஏதாவது சொல்லியிருப்ப அவனை. இது தீர்ப்பு சொல்கிறது. இந்த வருத்தம் இந்த கவலை படிப்புலேயும் இருக்கணும். மார்க்கு கம்மியான மட்டும் சிரிச்சுக்கிட்டு இரு, ஃப்ரெண்டு பேசலான்னு மட்டும் அழு. இதெல்லாம் கிண்டல் பண்ணுறதுங்க. ஆக இந்த மாதிரி குழந்தை சொல்ல வர்ற செய்தியை அதுக்கு பின்னால் இருக்கிற உணர்வை கவனிக்காமல் உடனே தீர்ப்பு சொல்லி அடக்கும்போது அடுத்த முறை குழந்தை உங்கள்கிட்ட எதுவும் வெளிப்படையாக பேசாதுங்க. ஆக கவனிங்க. கவனிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் அவன் என்ன சொன்னாலும் ஏற்றுக்கிறது அப்படி இல்லை. முதல்ல கவனிங்க, அப்புறம் கடைசியாக நீங்கள் திருத்தலோ அல்லது மாற்று கருத்துக்களோ சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழந்தை உங்கள்கிட்ட மனம் திறந்து சொல்கிறத ஃபேமிலி நியூஸாக மாற்றிடாதுங்க. இப்போ உங்கள் 13 வயசு மக அம்மா வகுப்பில் ஒரு பையன் என்கிட்ட இன்னைக்கு பேசினாமா அப்படி சொல்லுதுன்னா யார் அவன், பேர் என்ன, இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறதுங்க. அந்த குழந்தை ஒரு 2 நிமிஷம் பேசியிருக்கும், அதுக்கு 2 மணி நேரம் விசாரணை பண்ணுவீங்க. அதோடு விடுறதில்ல. அப்புறம் அப்பா வேலைக்கு போயிட்டு வந்த உடனே கிச்சன்லேருந்தே சத்தம் போட்டு சொல்கிறது, கேட்டிங்களாங்க உங்கள் மக ஒரு பையன் கூட பேச தொடங்கியிருக்கிறாளாம். உடனே அப்பா விசாரிப்பார். அடுத்ததா பாட்டி வரும், இலை முள்ளில் விழுந்தாலும் முள்ளி இலையில விழுந்தாலும் இலைக்கு தான் சேதம், இப்படி அது ஒரு பழமொழியை சொல்லும். அடுத்த நாள் அத்தை ஃபோன் பண்ணி கேட்கும், யார் அவன் அப்படி சொல்லி விசாரிக்கும். நீங்கள் சொல்லுங்க, மேற்கொண்டு அந்த குழந்தை அம்மாவுக்கிட்ட ஒரு செய்தியை சொல்லுமா. குழந்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற எல்லா செய்தியும் நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க. இது ஒரு சாதாரண செயல். இதை நீங்கள் மனசுக்குள்ளேயே வச்சுக்க முடியும். ஆனால் எல்லாவற்றையும் மனசுக்குள்ளே வைக்கணும்னு தேவையில்லை. குழந்தை உண்மையிலேயே ஒரு சிக்கலில் இருக்குது, கணவருடைய உதவியும் தேவை, வீட்டில் உள்ளவங்களுடைய சப்போர்ட் தேவைன்னா நீங்கள் அந்த குழந்தைகிட்டே சொல்லி பாருமா, இது ஒரு சீரியஸான பிரச்சனை, இது உன்னுடைய பாதுகாப்பு சம்பந்தமான விஷயம், உன்னுடைய படிப்பு சம்பந்தமான விஷயம், அப்பாவுக்கு இது பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்படி அந்த குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டு நீங்கள் சொல்லலாங்க. ஆனால் சின்ன சின்ன கதைகளையும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அதை பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் மெசேஜ் போடுற மாதிரி பரப்பி விட்டீங்கன்னு சொன்னால் அந்த குழந்தை மேற்கொண்டு உங்கள்கிட்ட எந்த செய்தியும் சொல்லாதுங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகிட்ட அடிக்கடி விசாரணை மோடில் இறங்கினீங்கன்னு சொன்னால் குழந்தை அலர்ட் ஆகிடாங்க. இப்போ உங்கள் குழந்தை ஒரு செய்தியை சொல்லும்போது அவன் பேர் என்ன, எந்த வகுப்பு படிக்கிறான், எந்த ஊர், இந்த மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டு அந்த குழந்தைய பயமுறுத்தாமல் இதே செய்திகளை நீங்கள் எடுக்க முடியும். எப்போ எடுக்கலான்னு சொன்னால் அந்த குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு ஓப்பன் எண்டடான கேள்விகளை கேட்குறதுங்க. இன்னைக்கு ஸ்கூல் எப்படிடா போச்சுது, ஸ்கூலில் இப்போ யார்கிட்டலாம் அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிற, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம், ஸ்கூலில் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் என்ன, உனக்கு நடந்தது மாதிரி எனக்கு நடந்து நீ என்னுடைய அம்மாவாக இருந்தால் நீ என்ன அட்வைஸ் எனக்கு சொல்லியிருப்ப. இந்த மாதிரி அந்த குழந்தைய பேச தூண்டணுங்க. விசாரித்து வாய் அடைக்கக்கூடாது. சின்ன வயசில் குழந்தைகள்கிட்ட விசாரணை பண்ணியிருப்பீங்க, குழந்தை பயந்து பதில் சொல்லியிருக்கோம். டீனேஜ் பருவத்தில் அந்த குழந்தைகளுக்கு பொய் சொல்கிறது எப்படி, உங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படி எல்லாமே தெரியுங்க. ஆக உங்கள் குழந்தை உங்களை பற்றி நினைக்கும் போது அம்மா விசாரணை செய்ய மாட்டாங்க, இயல்பாக பேசி என்னுடைய ஒப்பீனியனை கேட்பாங்க. என்னுடைய மனசை திறக்கிறது மாதிரி அழகான கேள்விகளை கேட்டு என்னை இயல்பாக பேச வைப்பாங்க. அப்படிங்கிற உணர்வு எப்போ வருதோ
அப்போதான் அந்த குழந்தை தொடர்ந்து உங்கள்கிட்ட எதுவும் மறைக்காம பேச ஆரம்பிக்குங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தை உங்கள்கிட்ட வந்து ஒரு தவறையோ அல்லது தான் செய்த ஒரு செயலையோ வெளிப்படையா ஒத்துக்கிட்டான் சொல்றான் அப்படி சொன்னா முதல்ல நன்றி சொல்லுங்க அந்த குழந்தைக்கு. இப்போ உங்க 16 வயசு பையன் உங்கள்கிட்ட வந்து சொல்றான், அப்பா இன்னைக்கு தெரியாம ஒரு தப்பு நடந்துட்டுப்பா, அது செல்லுல ஒரு லிங்க் வந்தது, அதை ஓப்பன் பண்ணேன், அது ஒரு ஆபாச படமா இருந்ததுப்பா அப்படி சொல்றான்னு வைங்க. உடனே வந்து கத்தக்கூடாதுங்க. உளவியல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, டீனேஜ் குழந்தைங்க உங்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் போது உங்களை நல்லா கவனிப்பாங்கங்க. உங்களுடைய புருவம் எப்படி உயருது, என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்க, உங்களுடைய சத்தம் எப்படி இருக்குது, உடல் மொழி எப்படி இருக்குது, இதை வச்சே கணிச்சிடுவாங்க தொடர்ந்து அம்மாவிட்ட அப்பாவிட்ட நான் பேசலாமா பேசக்கூடாது அப்படிங்கிறது. ஆக குழந்தை பெருந்தன்மையா தன்னுடைய தவறை ஒத்துக்கும் போது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது அந்த குழந்தை சொல்றத கேட்டு அப்புறம் வழிகாட்டுங்க. இதுதான் அந்த குழந்தை செய்யற பல தவறுகளை உங்கள்கிட்ட மறைக்காம வந்து சொல்றதுக்கு வசதியா இருக்கும். அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்க குழந்தைகிட்ட பேசுறது பெரும்பாலும் இயல்பான நேரங்கள்ல பேச ஆரம்பிங்க. குழந்தைகிட்ட ஏதாவது பிரச்சனை வந்தாதான் போய் பேசணும்னு இல்லை. ஆக ஒரு டீ குடிக்கும் போது அல்லது வெளியே கடைக்கு நடந்து போகும்போது இயல்பா கேளுங்க. குறிப்பா அந்த குழந்தை உங்க கூட பைக்ல வரும்போது அல்லது கார்ல வரும்போது தனியா இருக்கும்போது நீங்க மனம் திறந்து நிறைய பேசலாங்க. அந்த குழந்தை உங்கள்கிட்ட நிறைய பேசும். ஆக இந்த மாதிரி என்னென்ன வாய்ப்புகள் உண்டு அப்பெல்லாம் அந்த குழந்தைகிட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னா குழந்தைகிட்ட சரி அம்மாவிட்ட வந்து பேசலாம், அம்மாவிட்ட நான் வழக்கமா பேசுறது தானே அப்படிங்கிற ஒரு உணர்வுல தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்போது அல்லது ஒரு சந்தேகம் இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து பேசுறதுக்கு தயங்க மாட்டாங்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய மனம் திறக்கிற நேரத்தில் நீங்களும் கொஞ்சம் உங்களை ஃப்ரீ ஆக்கணுங்க. என்ன வேலையில் இருந்தாலும், அதுவும் குறிப்பாக டீனேஜ் பருவ குழந்தைகள் எப்போதும் வாயை திறப்பாங்க. கிச்சனில் நீங்கள் தனியாக வேலை செய்துக்கிட்டு இருக்கிறீங்க, சமைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, குழந்தை உங்கள்கிட்ட வந்து அம்மா உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்லும்போது, பார்த்தா தெரியலையா வேலை செய்துக்கிட்டு இருக்கிறல்ல பிறகு பேசலாம் போ அப்படி சொல்லிட்டீங்கன்னா அந்த மனக்கதவு அதோடி மூடிடுங்க. ஆக அந்த குழந்தை எப்போ வந்து உங்கள்கிட்ட பேசுறதுக்கு முற்பட்டாலும் கொஞ்சம் உங்களுடைய வேலைகளை ஒதுக்கி வச்சுக்கிட்டு செவி கொடுத்தீங்கன்னு சொன்னால் குழந்தைக்கு அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் செவி கொடுக்கறதல்ல, அது மனசில் பதியும். அம்மாவிட்ட நான் எப்பவும் வந்து பேசலாம் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு மனதில் இருக்கிறதுனால எதையும் மறைக்காமல் உங்கள்கிட்ட தொடர்ந்து வந்து பேசுறதுக்கு வாய்ப்பாக இருக்காங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பழைய பேரண்டிங் மிஸ்டேக்ஸை சரி பண்ணுறதுங்க. ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்த பிறகு ஓகே குழந்தை என்கிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை மறைக்கிறதுக்கு என்னுடைய பழைய தவறுகள் கூட காரணமாக இருக்கலாம் போல, அந்த குழந்தை என்கிட்ட பேச வரும்போது அவனை நான் கிண்டல் பண்ணியிருக்கிறேன், அந்த குழந்தையுடைய வாயை அடைச்சிருக்கிறேன், தீர்ப்பிட்டு இருக்கிறேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் குழந்தை இப்போ பேச மாட்டேங்கிறான் போல. ஆக நம்பிக்கையை இழந்துட்டேன், இந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் டீனேஜ் குழந்தைகிட்ட இழந்த நம்பிக்கையை மீட்டெடுக்கிறது கொஞ்சம் சிரமம்தான், ஆனால் சரி செய்ய முடியாதது ஒன்றும் இல்லைங்க. ஆக அந்த குழந்தைகிட்ட போய் நீங்கள் உட்கார்ந்து மனம் திறந்து பேசுங்க. கண்ணா, சின்ன வயசில் நான் உன்னை நிறைய திட்டி இருக்கிறேன், நீ பேச வரும்போது நான் சரியாக உனக்கு செவி கொடுக்காமல் இருந்திருக்கிறேன், நீ என்கிட்ட மனம் திறந்து சொன்ன நிறைய செய்திகளை பலர்கிட்டையும் சொல்லி உன்னை அவமானப்படுத்தி இருக்கிறேன், அதெல்லாம் மனசில் வச்சுக்காத, அம்மா இனி நீ என்ன சொன்னாலும் செவி கொடுத்து கேட்பேன், சரியா, யார்கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன், உனக்கு மனசில் என்ன தோணினாலும் அல்லது உனக்கு என்ன நடந்தாலும் நீ அம்மாவுக்கிட்ட வந்து அல்லது அப்பாவுக்கிட்ட வந்து தைரியமாக சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லும்போது அந்த குழந்தையுடைய மூடி இருக்கிற கதவு கொஞ்சம் கொஞ்சமாக திறக்கிறதுக்கு ஆரம்பிக்குங்க. அந்த குழந்தை தொடர்ந்து உங்களுடைய நம்பிக்கையை பெற்று உங்கள்கிட்ட சாதாரணமாக உரையாடுறதுக்கும் தனது வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசவும் ஆலோசனை கேட்கவும் தொடங்குங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையா வந்து உங்கள்கிட்ட ஒரு வழிகாட்டுதல் அல்லது ஒரு ஆலோசனை கேட்காம உடனே நீங்களாட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்காதுங்க. இப்போ குழந்தை அம்மா கணக்கு பரீட்சையில் மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சுமா அப்படி சொல்லுதுன்னா குழந்தை வருத்தப்படுதுங்க. முதல்ல அந்த குழந்தையுடைய வருத்தத்தை கேளுங்க. அப்படியாடா ரொம்ப வருத்தமாக இருக்குதா, அப்புறம் நீங்கள் அந்த குழந்தை தயாராக இருந்ததுன்னா அறிவுரை சொல்லுங்க. அந்த குழந்தை கண்டிப்பாக தெரியும் நீங்கள் அறிவுரை சொல்லாமலே வகுப்பில் சரியாக கவனிக்கணும், செல்ஃபோனை ரொம்ப பயன்படுத்தக்கூடாது, வீட்டில் நிறைய தடவை கணக்குகளை செய்து பார்க்கணும், இதெல்லாம் குழந்தைக்கு தெரியும். ஆனால் குழந்தை படிக்கலை, இப்போ மதிப்பெண் குறைஞ்சது வருத்தமாக இருக்குது. ஆக முதல்ல அந்த குழந்தையுடைய உணர்வை கேட்டு அப்புறம் கடைசியாக அந்த குழந்தைக்கு சரி நான் சில அறிவுரைகள் சொல்லவா அப்படி கேட்டு நீங்கள் சொல்லும்போது அந்த குழந்தை அதை உள்வாங்கங்க. அதை விட்டுக்கிட்டு குழந்தை சொன்ன உடனே ஒழுங்காக படித்தா புரியும், நீ எங்கே படிக்கிற, எப்போவே செல்ஃபோனில் இருக்கிற, பள்ளிக்கூடத்தில் என்னத்தை கவனிப்ப, இப்படி சொல்லி குற்றம் சாட்டமும் அறிவுரை சொல்கிறதுக்கும் தொடங்குனீங்கன்னு சொன்னால் அடுத்த தடவை குழந்தை வந்து உங்கள்கிட்ட பேசாதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தையுடைய உலகத்தை அவமதிக்காதுங்க, கேலி பண்ணாதுங்க.
சில குழந்தைங்க வீடியோ கேமில் தோற்றதுக்கு அழுதுகிட்டு இருப்பாங்கங்க. அவன்கிட்ட போய் போடா இதுக்கெல்லாமடா அழுதுகிட்டு இருப்பாங்க அப்படி சொல்லும்போது அந்த குழந்தைய என்ன நினைக்கும்னா, என்னுடைய ஃபீலிங்க்கு ஒரு மதிப்பு இல்லை பார், அவமானப்படுத்துகிறாங்க பார், அப்படி தான் சொல்லி நினைக்காங்க. ஆக அந்த டீனேஜ் குழந்தைகளுடைய உலகம் வித்தியாசங்க. அந்த உலகத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. புரிஞ்சுக்க முடியலாட்டும் அவமானப்படுத்தக்கூடாதுங்க. ஃப்ரெண்டு பேசலை அப்படி சொன்னால் அவனால் தாங்கிக்க முடியாது. ஒரு க்ரஷ் வந்துடுச்சு அப்படி சொன்னால் அவனை கையில் பிடிக்க முடியாது. 10 ரூபா பாக்கெட் மணி கொடுத்தீங்கன்னா அவனுக்கு அது போதாது. நீங்கள் சொல்லுவீங்க, அது நாமளாம் உன் வயசில் இருக்கும்போது எனக்கு யாரா பாக்கெட் மணி தந்தா, நாங்களாம் காசை பார்த்ததே கிடையாது, நாங்கள் வாழலையா, இந்த மாதிரி சொல்லி அவனுடைய உணர்வை காயப்படுத்தக்கூடாதுங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பிஃபோர் கரெக்ஷனுங்க. இது சின்ன வயசுலேருந்தே நம்ம பயன்படுத்த வேண்டிய ஒரு ரூல் தாங்க. குழந்தை ஒரு தவறு செய்து உங்கள்கிட்ட வந்து அதை சொல்லுது, ஏற்றுக்கிட்டுது அப்படி சொன்னால் முதல்ல அறிவுரை சொல்லாதுங்க. ஏன் அப்படி செய்த, ஏன் அங்கே போனேன், அதானே இப்படி நடந்தது, இந்த மாதிரி தீர்ப்பு அளிக்காதுங்க. அப்புறம் என்னடா நடந்தது, அது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதா, ரொம்ப வலிக்குதா, இந்த மாதிரி உணர்வை ஏற்றுக்கிட்டதா காமிச்சு முதல்ல அந்த குழந்தை கூட மனதார ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு கடைசி அந்த குழந்தைக்கு சொல்ல வேண்டிய அறிவுரையை, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அந்த குழந்தை ஏற்றுக்கும். குழந்தையுடைய மனது திறந்திருந்தால் தான் நம்ம சொல்கிறத அந்த குழந்தை கேட்கும், ஏற்றுக்கும். அப்படிங்கிறத எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டு கனெக்ஷன் ஃபர்ஸ்ட், கரெக்ஷன் செகண்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவோங்க. இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னாலே குழந்தை எதையுமே மறைக்காதுங்க. இயல்பாகவே உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையுமே பேச ஆரம்பிக்கும். ஏன்னா அம்மா வந்து என்ன புரிஞ்சுக்குவாங்க, என் உணர்வை வந்து கேட்பாங்க அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தெரியுங்க. அதுதான் அந்த குழந்தைக்கு முக்கியம். அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கும் செவி கொடுக்கணுங்க. குழந்தை வந்து வழக்கமாகவே எடுத்த எடுப்பிலேயே தனது பிரச்சனையை சொல்லாதுங்க, தனது கவலையை சொல்லாது. அப்படியே நாசுக்காக தான் தொடங்குங்க. வந்து சொல்லும், அம்மா இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் ஒரு காமெடி நடந்ததுமா அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லும். உங்களுக்கு வேலை பிஸியில் இருப்பீங்க, போடா காமெடி சொல்ல வந்துட்டான், அந்த காமெடி இல்லைங்க. தொடர்ந்து கேட்டிங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்குள்ள அவன் காயப்பட்ட ஏமாந்த ஒரு விஷயம் இருக்காங்க. அதை நேரடியாக சொல்லாமல் முதல்ல ஜாலியாக தொடங்குற மாதிரி தொடங்கி நீங்கள் கேட்குறீங்களா, தயாராக இருக்கிறீங்களா இப்படி செக் பண்ணுறதுக்காக குழந்தை போடுறதுங்க. நீங்கள் நல்லா இன்வால்வ் பண்ணி கேட்டீங்க அப்படி சொன்னால் குழந்தை தொடர்ந்து தனது மனதில் கிடக்கிற ஆழமான உணர்வுகளையும் வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்கங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்குறேன்டா அப்படி சொல்லிட்டு காதால் கேட்குறது மட்டுமில்லைங்க, உடல் அமைப்பு, உங்கள் முக அமைப்பு எல்லாமே அந்த குழந்தை சொல்கிறத கேட்குறது மாதிரி நீங்கள் காட்டணுங்க. வாட்ஸ்அப்பை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு சொல்லு அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த குழந்தை கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லாதுங்க, அம்மா கவனிக்கலை, அம்மா வந்து உதாசீனப்படுத்துகிறாங்க அப்படி சொல்லி நினச்சிக்கும். ஆக உங்களுடைய கண் தொடர்பு, அந்த குழந்தையுடைய முகத்துக்கு முகமாக பாருங்கள், அந்த குழந்தையுடைய கண்ணை பாருங்கள், முகத்தை சாந்தமாக வைங்க, மென்மையான குரலில் பேசுங்க, ஒரு ஸ்மைல் கொடுங்க, தட்டி கொடுங்க. இந்த மாதிரிப்பட்ட உடல் மொழிகள் தான் அந்த குழந்தைக்கு அம்மா நான் பேசும்போது முழுமையாக இன்வால்வ் ஆகுறாங்க, கேட்குறாங்க அப்படிங்கிறத புரிய வைக்கங்க. அடுத்ததை பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து மனம் திறந்து உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்லுது அல்லது தனது உணர்வை சொல்லுதுன்னா பாராட்டுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு அந்த குழந்தைகிட்ட வெளிப்படுறது. அம்மா ஃபைனல் எக்ஸாம் நினச்சா எனக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குதுமா, டிப்ரெஷனாக இருக்குமா அப்படி சொல்லுதுன்னா போட படிச்சியன்னா எல்லாம் எழுதலாம் அப்படி சொல்லி முடிக்கிறதுக்கு இல்லைங்க. அந்த குழந்தையுடைய உணர்வு அந்த குழந்தை உங்கள்கிட்ட ஓப்பன் அப் பண்ணுதுங்க, அதை பாராட்டுங்க. முதல்ல நிறைய குழந்தைகளுடைய பிரச்சனையே தனது உணர்வு என்ன, நான் என்ன உணர்றேன் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறது. சில குழந்தைகளுக்கு மனசில் கஷ்டம் இருக்காங்க, ஆனால் அதை விட கஷ்டம் என்னென்னா நான் இப்படி கஷ்டமாக உணர்றேன் அப்படிங்கிறத மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுங்க. உங்கள் குழந்தை இயல்பாத உங்கள்கிட்ட வந்து சொல்லுதுன்னா அதை பாராட்டுங்க. பரீட்சையை நினச்சி உனக்கு மனசில் இவ்வளவு குழப்பம் இருக்கிறத அம்மாவை நம்பி என்கிட்ட வந்து நீ சொன்னதை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குதுடா அப்படி சொல்லும்போது குழந்தை தொடர்ந்து தனக்கு வர்ற இந்த மாதிரிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகளை, கஷ்டமான உணர்வுகளை மறைக்காமல் உங்கள்கிட்ட வந்து தொடர்ந்து வெளிப்படுத்த பேச ஆரம்பிக்கங்க. ஆக நான் இந்த வீடியோவில் சொன்ன இந்த வழிமுறைகளை பின்பற்றி சில சேஞ்சஸை உங்களுடைய பேரண்டிங் ஸ்டைலில் கொண்டு வந்தீங்கனாலே உங்களுடைய டீனேஜ் குழந்தைங்க எதையும் மறைக்காமல் மனம் திறந்து உங்கள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்கங்க. ஆக ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா டீனேஜ் குழந்தைகளை வளர்க்குற மற்ற பெற்றோருக்கும் இதை அனுப்பி கொடுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி.